அருணகிரி அப்பா உனைப்போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்? தாயுமானார் சொல்றார். அந்த அருணகிரியாருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வயலூருக்கு வா ஓடுறார். வயலூர் பிள்ளையார் பொய்யா கணபதி வழியெல்லாம் கும்பிடுறார். வயலூர் பெருமான கும்பிடுறார். பெருமானே மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. ஊர் ஊரா போறார். 6 பட வீட்டுக்கும் போறார். கிட்டத்தட்ட 150 திருத்தலங்களுக்கு போயிருக்கார். நம்ம அதையெல்லாம் பார்க்க போறதில்லை. ஒவ்வொரு பட வீடு வேகமா போறோம். திருப்பரங்குன்றத்துக்கு போறார். முருகப்பெருமானை பார்க்கிறார். கண்ணீர் விட்டு கதறுகிறார். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலந்துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று துணை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலங் கண்டி கதிர்வேலா. திருச்செந்தூரிலையும் கண்டி கதிர்காமத்திலையும் இருக்கக்கூடிய பெருமானே தென்பரங்குன்றில் பெருமாளே. தென்பரங்குன்றுங்கிறது இப்போ இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாலே இருந்த ஒரு கோயில் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். திருச்செந்தூருக்கு போறார். திருச்செந்தூரை வைகுண்டத்துக்கும் கைலாசத்துக்கும் சமமாக பாடுகிறார் அருணகிரிநாதர். கைலாசத்துக்கு சமம் திருச்செந்தூர். கைலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. வைகுண்டத்துக்கு சமமானது திருச்செந்தூர். பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. திருச்செந்தூரிலே பெருமான் இவருக்கு நடன காட்சியை காண்பித்தார். நடனமாடி காண்பித்தார். நம்ம சமயத்தில் எல்லா தெய்வங்களும் நடனமாடும். ஏன்? நடனம் என்பது ஒரு உயர்ந்த கலை. மனசுக்கும் உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் பக்குவத்தை கொடுப்பது நடனம். நம்ம சாமி அத்தனையும் சொல்ல போனா நல்ல நடனம் ஆடும். சிவபெருமான் அவருக்கு பொழப்பே அதுதான். நடராஜா ஆடலைன்னா நம்மெல்லாம் நடக்க முடியாது, நின்றுகிட்டே இருக்க வேண்டியதுதான். உலகத்தை ஆட்டக்கூடிய ஆட்டம் அது. காளி தாண்டவம் அம்பாளுக்கு, நர்த்தன விநாயகர் பிள்ளையாருக்கு, முருகப்பெருமான் மயிலுமாடி நீயாடி வர வேணும். சரி, திருமாலுக்கு நடன காட்சி உண்டா? உண்டு. பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாரதி பாடுறாரு. காளிங்க நர்தனா காண்டீவன் மைத்துனா. எல்லா தெய்வங்களும் பெருமான் நடன காட்சியை காமிச்சாராம். சந்தோஷமா பாடுறார். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்களங்கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிர தெங்கினு வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம்பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்கொழுங்கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமன முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. திருச்செந்தூரில் இவர் பாடின ஒரு பாட்டு, அதை பாடினால் எல்லாருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அனுபவங்கள். விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த அப்படிங்கிற பாட்டு. குறவானர் குன்றில் உரைவேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. பெருமானே, அந்த வள்ளிக்கு கொடுத்த மாலையை இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்படாதா? இந்த பாட்டை படிங்க. அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. திருச்செந்தூர் இந்த பாடலை படித்தால் நல்ல இடத்திலே கல்யாணம் நடக்கும். அருணகிரி ஊருக்கு ஊர் பாடிக்கிட்டே போறார். பழனிக்கு வருகிறார். எம்பெருமான் பழனியிலே அவருக்கு மிக அற்புதமான ஒரு ஜபமாலை கொடுக்கிறார். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா என்று வழிபாடு செய்கிறார்.
திருவேரகத்துக்கு போறார். சுவாமி மலை முருகப்பெருமானை தகப்பன் சாமியாக பார்க்கிறார். அதில் ஒரு சின்ன விஷயம், முருகப்பெருமான் சிவபெருமான் தோளில் உட்கார்ந்தாராம். ஓங்காரத்தின் பொருள் சொல்ல வேண்டும். பிரம்மாவுக்கு தெரியல, அவரை சிறையில போட்டார் முருகப்பெருமான். சிவபெருமான் வந்து சிறை மீட்டார். இப்போ சிவபெருமான் முருகன்கிட்ட கேட்கிறார், ஏன்பா ஓங்காரத்து பொருள் உனக்கு தெரியுமா? அகரம் உகரம் மகரம். ஆ என்பது கடவுள், ஊ என்பது சக்தி, மா என்பது ஆன்மா. அ உ ம. ஆன்னா அகர முதலானை அணி ஆப்ப நூறானை, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆ என்பது சிவபெருமான், ஊ என்பது பராசக்தி, மா என்பது ஆன்மா. மூணும் சேர்ந்தா ஓம். இப்படி ஒரு விளக்கம் உண்டு. இந்த விளக்கத்தை முருகப்பெருமான்கிட்ட சிவபெருமான் கேட்டாராம். முருகப்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? இருக்கிறபடி இருந்து கேட்டா சொல்லுவோம்ட்டாராம். அது என்ன இருக்கிறபடி? வாத்தியாரு நிக்கணும், பையன் உட்கார்ந்து இருக்கணுமா? இல்லை, வாத்தியாரு உட்கார்ந்து இருக்கணும், பையன் நிக்கணும். இப்ப யாரு வாத்தியார்? முருகப்பெருமான். யாரு பையன்? நம்ம சிவபெருமான். அப்ப சிவபெருமான் நிக்கணும், முருகன் உட்கார்ந்து இருக்கணும். சிவபெருமான் வானத்துக்கும் பூமிக்குமா நின்னாராம். பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏடினுக்கப்பால், ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அண்டங்களெல்லாம் தாண்டி நிற்கிறார். முருகன் உட்கார்ந்தா எங்க சொல்றது? முருகன் கெட்டிக்காரர். என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஜம்ப் பண்ணி வலது தோல்ல உட்கார்ந்துக்கிட்டாராம். யாருடைய வலது தோல்? சிவபெருமானுடைய வலது தோல். பிள்ளை தோல்ல உட்காரலாம் தானே. இவர் எவ்வளவு வளர்ந்தாலும் தோளும் வளருந்தானே. தோல்ல உட்கார்ந்தாராம். ஓங்காரத்து பொருளை வலது காதுல சொன்னாராம். இவர் கேட்டுக்கிட்டாராம். தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிட்டாராம். முருகா இன்னொரு முறை சொல்லு. ஏன் ஒரு முறை சொன்னா அவருக்கு ஏறாதா? நம்மள மாதிரியா? ஞானம் கொடுத்த ஞானமே வடிவாகிற சிவபெருமானுக்கு 2வது முறையும் சொல்லணுமா? ஏன் தெரியுமா? அப்பனே, அது வலது காது, அங்க சொல்லிட்ட, அது என்னுடையது. இது இடது காது, உங்க அம்மாவுக்கு சொந்தம். பிள்ளை அறிவாளின்னா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. திருவள்ளுவர் ஞாபகம் வர்றாரா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதனால இடது தோல்ல தூக்கி வச்சாராம். இதை யாரு பார்த்திருக்கா? அருணகிரியார் பார்த்திருக்கார். அது அங்கதை. என்ன பாடுறார் தெரியுமா? சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா. 2 காதலையும் சொன்ன குருநாதா. எங்க பாடுறார்? பழனியில பாடுறார். எந்த காட்சியை? திருவேரகத்து காட்சியை. சுவாமி மலை கும்பிட்டார், திருத்தணி போனார், திருத்தணியில் வணங்கினார், திருத்தணி முருகனை பார்த்தார். அப்பா நீ வைத்தியநாத பெருமாள். வாயார பாடுற இடங்கள் அதெல்லாம். திருப்புகள் படிச்சிங்கன்னா மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். திருத்தணி பாடினார், பழமுதிர் சோலைக்கு போனார், பழமுதிர் சோழ பெருமாளை பாடினார், பல ஊர்களுக்கு போனார், கதிர்காமத்துக்கே போனார். கதிர்காமத்து பெருமாளை பாடுகிறார். எதிரில்லாத பக்தி தனை மேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இதய வாருதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே. கதிரகாம வெற்பில் உறைவோனே கனகமேரு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற களரோனே வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே. அருமையான பாட்டு. ஒவ்வொரு பாட்டுக்கும் கிருபானந்த வாரியார் சுவாமி பக்கம் பக்கமா உரை எழுதி பேசி இருக்கிறார். திருப்புகளை பூரா பரப்பின புண்ணியம் செங்கல்வராய பிள்ளையையும் கிருபானந்த வாரியாரையும் சேர்ந்தது. சரியா? எல்லா ஊரும் சுத்திட்டாரா? கடைசி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். அதாவது சிவபக்தி உள்ளவர் மாதிரி சக்தியினுடைய பக்தி உள்ளவர். ஒழுங்கா சொல்ல போனா சக்தி உபாசகர். சம்பந்தாண்டான்னு பேர். காளி உபாசகன். அவன் கூப்பிட்டா காளி வந்துடுவான். இது வரைக்கும் அவனுக்குத்தான் பெருமை. நம்ம அருணகிரிநாதர் வந்த உடனே அவனுக்கு பேரு போச்சு. ராஜா பிரபுடதேவ மகாராஜா. அவன் சந்தோஷப்படுறான் அருணகிரியை பார்த்து. இவனுக்கு தாங்கலை. ராஜாட்ட போனான். யாரு? சம்பந்தாண்டான். மகாராஜா, நான் மந்திரம் சொல்லி காளியை கொண்டாரேன்.
இந்த அருணகிரியார் மந்திரம் சொல்லி முருகனை கூப்பிடுவாரா கேளுங்கோ. ராஜா பார்த்தார், இவங்க 2 பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு 2 பேரையும் காமிச்சு விட்டா நமக்கு சௌரியம் தானே. அருணகிரியார்கிட்ட கேட்க அருணகிரியார் முருகன் கட்டளை அதுவானால் நடக்கட்டும்ட்டார். எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. கோயில் வாசப்படி நம்ம திருவண்ணாமலையார் கோயில் வெளியில ஒரு பக்கத்தில் பாதாள லிங்கம், எதிர்த்தாப்புல ராஜ கோபுரம். அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து பார்க்கறாங்க. இப்ப வரணும், யாரு வரணும்? காளி வரணும். சம்பந்தாண்டான் காளி மந்திரங்களை சொன்னான். காளி புறப்பட்டாள். முருகன் மடியில போய் உட்கார்ந்தார். அம்மா, இவன் ஆணவக்காரன், வேணும்னு சொல்றான், நீ போகக்கூடாது. காளி சொன்னாள், நான் போகாம இருக்க முடியாது. மந்திரம் சொன்னா நான் போகத்தான் வேண்டும், இது கட்டளை. அப்போ ஒன்று செய், என்ன, அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்துரு. காளி வந்தால் அவனுக்கு மட்டும் காளி தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியல. ராஜா எங்கே எங்கேங்கிறார், இங்கே இங்கேங்கிறான், காளி தெரியல. அவனுக்கு மட்டும் காட்சி கிடைச்சது. காண்பார் யார், கண்ணுதலாய் காட்டா காலே. காட்டினால்தான் காண முடியும். தலையெழுத்து இருந்தால்தான் நல்ல சொற்பொழிவுகளை கேட்க முடியும், இல்லைன்னா முடியாது. ராஜாவுக்கு கோபம். அருணகிரியாரே, நீங்கள் முருகனை வரச் சொல்லுங்கள். முருகப்பெருமானை நோக்கி பாடினார். முருகன் வரணும்னா ஆடித்தான் வருவான். மயில் ஆடணும். அப்ப எதெல்லாம் ஆடணும்? பூமியை தாங்குற ஆதிசேடன் ஆடணும், பூதங்கள் எல்லாம் ஆடணும், மேருமலை ஆடணும். எல்லாரும் ஆடுறாங்களாம். யாரு பாடுற பாட்டு? அருணகிரிநாத சுவாமி பாடுறார். அதல சேடனாராட, அகில மேரு மீதாட, அபின காளி தானாட, அவளோடன்று அதிர வீசி வாதாடும், விடையிலேறுவாராட, அருகுபூத வேதாளம் அவையாட. காளி மாதா ஆட, நடராஜ பெருமானாட, பூதங்கள் எல்லாம் ஆட, மதுரவாணி தானாட, சரஸ்வதி ஆட. சரஸ்வதி ஆடினா பிரம்மா ஆடித்தான் தீரணும். அவரு ஆடுறாராம். மதுரவாணி தானாட, மலரில் வேதனாராட, மருவுவானுளோராட, மதியாட, வனச மாமியாராட. முருகனுக்கு மாமியார் மகாலட்சுமி, தாமரையில் இருக்கவ. வனசம்னா தாமரை. அவ ஆடினா பெருமாள் ஆடித்தான் ஆகணும். நெடிய மாமனாராட, வனசமாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீயாடி வரவேணும். முருகா, மயிலுமாடி நீயாடி வரவேணும். முருகப்பெருமான் தூணிலே அற்புதமாக மயில் மீது காட்சி கொடுக்கிறார். கம்பத்து இளையனார்னு பேர். அருணகிரியாருக்கு புகழ் சேர்ந்து விட்டது. அத்தனை பேரும் முருகனை பார்த்தார்கள், கும்பிட்டார்கள். இவனுக்கு தாங்க முடியலே. கொஞ்ச நாள் ஆச்சு. ராஜாவுக்கு பேரு பிரபுடதேவ மகாராஜா. ராஜாவுக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. சம்பந்தாண்டான் அங்க போனான். மகாராஜா, கண்ணு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தேவலோகத்து பாரிஜாத பூவை கொண்டாந்தா அந்த வாசனை பட்டாலே கண் நோய் போய்விடும். தேவலோகத்துக்கா பாரிஜாத பூவா? அதுக்கு யார் எடுக்கிறது? அருணகிரியாரை அனுப்புங்கள். அவர் கூப்பிட்டா முருகனே வர்றாருல்ல. அருணகிரியாரை கூப்பிட்டார். தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத பூ கொண்டு வாருங்கள். அருணகிரியார் கிளியாக மாறினார். நேர கோபுரத்தில் ஒரு கிளி இறந்து கிடந்தது. இவர் அங்கே போனார். உச்சந்தல வழியா தன்னுடைய உயிரை கிளியின் உடம்பில் செலுத்தினார். கூடு விட்டு கூடு பாய்தல். அதனால தான் சித்தர்னு சொல்றேன். அப்படியே கிளி எந்திரிச்சுது. அருணகிரியார் உடம்பு கீழே விழுந்துருச்சு. கிளி பறந்தது. பார்த்துக்கிட்டே இருந்தான் சம்பந்தாண்டான். அருணகிரியார் உடம்ப நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டான். இனிமே வர முடியாதில்லை இவரு. கிளி பறந்தது, மேலே சென்றது, தேவலோகத்துக்கு போயிட்டு பாரிஜாத பூ கொண்டு வந்தது. பாரிஜாத பூவினுடைய காற்று மனம் பட்டதுமே ஊர்ல உள்ள அத்தனை பேரு கண் நோய்களும் மாறிவிட்டன. ராஜா கம்பீரமாக எழுந்தார். அருணகிரிநாதர் வந்து உடம்ப தேடினார். உடம்ப காணோம், எரிச்சுட்டான். கிளியாக மாறியவர் முருகப்பெருமான் தோல்ல போய் உட்கார்ந்தார்.
தோளில் உட்கார்ந்து கந்தர் அனுபூதி பாடினார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத் தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் ஆடும் வரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாகருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. பாட்டு அப்படியே கொட்டுது. 51 பாட்டு அனுபூதி. எப்ப பாடின பாட்டு? கிளியாக மாறியது. கிளினா என்ன தெரியுமா? சுகம்னு வடமொழிகிறது. சுகபிரம்ம ரிஷி ஞானியாயிருந்த ஒரு முனிவர் கிளித்தலையோடு பிறந்தார். சுகபிரம்மம்னு பேர். இந்த பாகவதத்தை எல்லாம் சொல்லி எழுதக்கூடிய பெருமை அவருக்கு கிடைத்தது. மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்கும். கிளி எதுக்கு இருக்கு? மீனாட்சிகிட்ட போய் நம்ம சொன்ன குறைகளை பூரா நம்ம போனதுக்கப்புறம் 2வது முறை கிளி சொல்லுமா. நமக்கு வசதியா போச்சே, மறக்க முடியாதே. அது மாதிரி முருகப்பெருமான் தோளிலே கிளியாக அமர்ந்தார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பூஜையில் ஒரு விக்கிரகத்தை வச்சிருந்தார். அந்த விக்கிரகத்துக்கு தோளிலே கிளி இருக்கும். கிருபானந்த வாரியாருடைய குருநாதர் மதுரை திருப்புகழ் சுவாமி ஐயர். திருப்புகளை பரப்பியவர். அவருடைய விக்கிரகம், அவருக்கு வழிபாடு, அவர் வழிபட்ட விக்கிரகம் அங்கேயும் தோளில கிளி இருக்கும். கிளியாக மாறி 51 பாட்டு மந்திரங்கள். கடைசி பாட்டு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் முக்கியம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நீ சிவனுக்கு மட்டும் குருநாதன் அல்ல, எனக்கு குருநாதனாக வர வேண்டும். கிளி இன்னைக்கும் இருக்கான், இன்னைக்கும் பாடிக்கிட்டு இருக்கான். சாயுஜ்யத்தை அடைந்து விட்டது. இந்த கந்தர் அனுபூதி 51 பாட்டு. கந்தர் அலங்காரம் 108 பாட்டு. திருப்புகள் அவர் பாடினது 16,000 பாட்டு. கிடைச்சது 1300 சொச்சம் பாட்டு. அதை பூரா தேடி கண்டுபிடிச்ச புண்ணியவான் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, அவருடைய மகன் செங்கல்வராய பிள்ளை. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு திருப்புகளை கண்டுபிடிச்சு பதிப்பித்து கொடுத்தார்கள். இந்த கந்தர் அனுபூதியில 51 பாட்டுல எந்த ஊரையும் குறிப்பிடலை. ஒரே ஒரு ஊரை மட்டும் குறிப்பிடுறார், திருச்செங்கோடு. ஏன்? சித்தர்கள் உடம்பை பத்திரமாக பாதுகாப்பார்கள். கிளி உடம்பை பத்திரமாக பாதுகாக்கிறார் அருணகிரியார். கிளி உடம்பு வந்ததுனால இவருக்கு நிறைவான வாழ்வு கிடைத்து விட்டது. எந்த ஊரை பாடுறார் அனுபூதியில? நாகாசல வேலவ 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே. நாகாசலம்னா பாம்பு வலை, சர்ப்ப சகிலம், அதாவது திருச்செங்கோடு. ஏன் சார் திருச்செந்தூரை பாடலை, வயலூரை பாடலை, பழனியை பாடலை, திருச்செங்கோட்டை மட்டும் ஏன் பாடுறார்? ஏன் தெரியுமா? திருச்செங்கோட்டில் கோயிலில் போய் நின்ன பொழுது ஒரு வரம் கேட்டார். என்ன வரம்? நான் விழுகிற பொழுது சுற்றி நின்று 4 பேர் அழுவார்களே, அந்த காட்சி நடக்கப்படாது. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. எந்த ஊரு? செங்கோடு. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கிடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. 5 பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கான், 2 கால் 2 கை. இந்த வீடு விழுகிறதுக்கு முன்னால நீ வந்து காப்பாற்றணும். இப்ப வேடிக்கை என்ன தெரியுமா? பகவான் இந்த வீட்டை கிளி உடம்பாக மாற்றி விட்டான். கிளியாக தோல்ல இருக்கார். இனிமே சாவு கிடையாது. பெருமானே, நிலையான வாழ்க்கையை தந்தாய். நான் தமிழ் பாட நீ கேட்டுக்கொண்டே இருக்க போகிறாய். அதனாலே நான் திருச்செங்கோட்டிலே கேட்டதை கொடுத்தமையினாலே கிளியாக வந்த பின்னால் பாடப்பட்ட கந்தர் அனுபூதியில் திருச்செங்கோட்டை வைத்து பாடுகிறேன். அப்படி 51 பாட்டில் ஒரு திருத்தலத்தை பாடுகிறார். கூகாயன என் கிளை கூடியள போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேலவ 4 கவி தியாகாசுரலோக சிகாமணியே. சித்தர்கள் இந்த ஞானக்கண்ணை திறப்பார்கள். சித்தர்கள் உச்சந்தலையிலே உள்ள குழியை திறப்பார்கள்.
சித்தர்கள் உள்ளே விழக்கூடிய அமுதத்தை அருந்துவார்கள். இதையெல்லாம் அருணகிரியார் பாடலாய் பாடியிருக்கிறார். இருவினை புனைந்து ஞான விழிமுனை துறந்து அப்படிங்கிறார். உச்சந்தலைக்கு போனது நாடண்டி நமசிவாய வரை ஏறிங்கிறார். நமசிவாய வரைன்னா இந்த உச்சந்தலையான். சித்தர்கள் அனுபவத்தை பூரா அப்படியே பாடிய ஒரு பெருஞ்சித்தர் அருணகிரிநாதர். 1871 ஒரு கேஸ் நடந்துச்சு கடலூர்ல. அந்த கேஸ் என்ன தெரியுமா? சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தமா இல்லையா? தீட்சிதர்கள் சொந்தம்னு சொன்னாங்க, அரசாங்கம் இல்லைன்னு சொல்லுது. தீட்சிதர்கள் அதுக்கு சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி தெரியுமா? ஒரு திருப்புகழ் பாட்டு. ஆச்சரியம். அருணகிரி பாடிய திருப்புகழ் பாட்டு தாது மாமலர் அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டிலே 3000 வேதியர் வழிபாடு புரிகோவேன்னு ஒரு வரி வரும். ஜட்ஜு வெள்ளக்காரன். 3000 வேதியர்னா யாரு? நாங்க தான் தில்லை 3000வர். ஐயா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. எல்லாரும் ஆமான்ட்டாங்க. இவங்க பூஜை பண்ணியிருக்காங்கன்னு திருப்புகளில் பாட்டு இருக்கு. அப்போ இவங்க தானே கோயிலுக்கு சொந்தமாக இருக்கணும். ஆமாம், இந்த திருப்புகள் யாரு பாடினது? அருணகிரியார். எப்போ பாடினார்? 15ஆம் நூற்றாண்டு, அதாவது 1450ன்னு வச்சுக்கிடுங்க. இவ்வளவு காலம், கிட்டத்தட்ட 350-400 வருஷத்துக்கு மேலே ஆச்சே. 400 வருஷத்துக்கு மேலே இவர்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். அதற்கு சான்று இருக்கிறது. அதனாலே இந்த கோயில் இவர்களுக்கு சொந்தம். அந்த கோர்ட்டில் ஒரு மாஸ்டர் இருந்தார். அவருக்கு சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேர். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை. இவங்க அப்பாவுக்கு தணிகாசலம் பிள்ளைன்னு பேர். அவர் பார்த்தார், அட ஒரு திருப்புகளை வச்சு ஒரு கோயில் நிர்வாகம் வந்து விட்டது. ஐயா இந்த திருப்புகள் நல்லா இருக்கே, திருப்புகள் எங்கே கிடைக்கும்? வேலையை விட்டு தமிழ்நாடு பூரா சுற்றி யார் யார் வீட்டில் திருப்புகள் இருக்கு, எந்த மடத்தில் இருக்கு போய் தேடி 1000 திருப்புகள் கொண்டாந்தார். அந்த புண்ணியவான் இல்லைன்னா இன்னைக்கு திருப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பிள்ளை செங்கல்வராய பிள்ளை, அவர் ஒரு 300 திருப்புகளை கண்டுபிடிச்சார். எல்லாத்தையும் அச்சு போட்டார்கள். வள்ளிமலை சுவாமிகள் பரப்பினார், கிருபானந்த வாரியார் பரப்பினார், அருணகிரிநாத பெருமான் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். அருணகிரியினுடைய சாதனை என்ன தெரியுமா? 3 சாதனைகள். 1, தமிழுக்கு அவர் செய்த பெருஞ்சேவை. இந்த மாதிரி தாளக்கட்டோடு சந்த பாட்டுக்கள் எந்த மொழியிலும் கிடையாது. தமிழுக்கு தந்தவர் அருணகிரியார். தமிழை கொடுத்தவன் முருகன் ஏன் கொடுத்தான்? அருணகிரி பாட வேண்டும் என்று தமிழை கொடுத்தானா? அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. இது ஒரு செய்தி. 2வது செய்தி, அந்த காலத்திலே சைவம் வைஷ்ணவம் 2 சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம். பார்த்தார், எல்லாத்தையும் கும்பிடு, ஒன்றும் தப்பு கிடையாது. மனைவி கணவனுக்கு மனைவியாய் இருக்கிறாள், மாமனாருக்கு மருமகளாய் இருக்கிறாள், கொழுந்தனுக்கு அண்ணியாய் இருக்கிறாள். அது மாதிரி முருகன் என் கணவன், எல்லா தெய்வங்களும் அவனுக்கு சொந்தம். என்ன பண்ணுவார் தெரியுமா? மடன்னு பெருமாளை பாடுவார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என்கண் வருக எனதார் உயிர் வருக, அபிராம இங்கு வருக அரசே வருக, முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா. இவ்வளவு ராமனை பற்றி பாடிவிட்டு ராமனுக்கு மாப்பிள்ளையே அப்படின்றார். பராசக்தியை பாடிவிட்டு அவருடைய மகனே கடைசி எங்க வந்து நிற்கும்? முருகன்கிட்ட வந்து நிற்கும். எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது கந்த கடவுளுக்கு வந்து சேரணும். இது அவருடைய பெருஞ்சாதனை. அதை விட முக்கியமான சாதனை என்ன தெரியுமா? சித்தர்களாக இருந்து சித்தர்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை தானும் அனுபவித்து திருப்புகளில் அதை கொட்டி கொடுத்தார். திருப்புகள் படித்தால் இகவர சௌபாகியம் கிடைக்கும். சித்தர்கள் வரிசையில் திருவண்ணாமலையில் குறிப்பிடத்தக்க பெயர் பெற்றவர் அருணகிரிநாத பெருமான். தாயுமானவர் இவரை கும்பிட்டார். சும்மாயிரு சொல்லற என்ற உபதேசம் முருகனிடத்திலே கிடைத்தது. அருணகிரியாருடைய திருவடிகளை வணங்கி திருப்புகளை பாடி இகபர சௌபாக்கியம் பெறுவோமாக.